சென்னை ஓஎம்ஆர் திருப்பூரில் பஸ்ஸு போகிற ஆன் ரோட்லேயேங்க ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டு ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவலோட நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெடோடைய டியூல் பிரைட் சிட்டி கிட்டத்தட்ட 75 ஏக்கரில் ஒரு பிரம்மாண்டமான மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. ஹாய்ங்க, என் பேர் ஜெய். இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டில் ஏன் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் அதுவும் ஓஎம்ஆரில் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஷேர் ஆட்டோ உங்களுக்கு பஸ் எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வர ரூட்டு. ஓஎம்ஆரில் திருப்பூர் ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷன். நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் நிறைய வீடுகள், கடைங்க எல்லாமே இருக்குது. ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். வாங்க சைட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்பவுமே பெஸ்ட் இம்ப்ரெஷனுங்க. உங்களுக்கு பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப பெரிய ஆர்ச் அழகாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ சைட்டுக்குள்ளே தாங்க போயிட்டுருக்குறோம். 60 ஃபீட் ரோடு எவ்வளோ அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சென்டரில் ஸ்ட்ரீட் லைட்ஸு, 2 சைட்லேயுமே அவென்யூ ட்ரீஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்க அந்த பிளான்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிளாக் டாப் ரோடு எவ்வளோ ப்ரீமியமாக போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ சைட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. ஒரு சின்ன ரவுண்டானா எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ்னு அழகாக நேம் வச்சுருக்கிறாங்க. ரவுண்டானா ரொம்பவே அழகாக உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் கூட சூப்பராக வச்சுருக்காங்க. சைட்டோட ஹைலைட்டை இங்கேருந்தே பார்த்துடலாம் பாருங்கள். சுற்றி வீடுங்க உங்களுக்கு, ஓகேங்களா? நமக்கு சைட்டுக்குள்ளே இருக்கிறோம், சுற்றி வீடு. இப்போ பாருங்க, இனி கூட வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. அண்ட் அதுவும் பாருங்கள், ஸ்கூல் ஜேஎஸ் குளோபல் சிபிஎஸ்சி ஸ்கூல் நமக்கு சைட்லேருந்து பக்கத்துலேயே இருக்குது. சென்னை ஓஎம்ஆரில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக தேடிட்டு இருப்பீங்க. அதில் ஒரு நல்ல லொக்கேஷன் தாங்க இது. ஓஎம்ஆரை பற்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓஎம்ஆர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடி ஹப்பாகவும் பார்க்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோனாகவும் பார்க்கலாம், அண்ட் நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனாகவும் பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து திருச்சியில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து சிவலிங்கநல்லூர் வரையுமே ஐடி ஹப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஈசிஆரில் நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஜோன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாயாஜால் இருக்குது, மெரினா மால் இருக்குது, சரி மெரினா மால் ஓஎம்ஆரில் இருக்கா, அண்ட் மாயாஜால் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஜிபி இருக்குது, எம்ஜிஎம் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மகாபலிபுரம் இருக்குது. சுற்றிவே நிறைய ரெசார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஜோனு. அண்ட் ரெசிடென்ஷியல் லொக்கேஷனை பொறுத்தவரையும் ஓஎம்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷன். ஒரு ஃபேமஸான முருகர் கோயிலும் இருக்குது. ஒரு பெரிய பஸ் ஸ்டாப், சிட்டி ஃபுல்லாகவே கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ரீச் பண்ணிடலாங்க. அதுவும் மெயின் ரோட்லேயே இருக்கக்கூடிய ஒரு மெகா டவுன்ஷிப்பு. உங்களுக்கு சைட்டில் இருந்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங்கில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ஸு நிறையவே இருக்குங்க. நான் சொன்னது தான். சைட்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு ஜேஎஸ் குளோபல் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எஸ்எஸ்என் காலேஜு, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏவிஐடி காலேஜு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு நிறைய காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா சைட்டை சுற்றி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓஎம்ஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1/2 hourக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சைடில் விஐடி காலேஜு, சத்யசாய் மெடிக்கல் காலேஜு, அண்ட் இந்த சைடில் பார்த்திங்கன்னா பனிமலர் காலேஜுன்னு சொல்லிட்டு நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குங்க. ஒரு நல்ல டெவலப்டு லொக்கேஷன் தான் இது. அண்ட் இது மட்டும் இல்லை, ஒன் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஜப்பானீஸ் கம்பெனிஸ் எல்லாமே நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். நம்ம சைட்லேருந்து ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு நல்ல இனிஷியேட் அண்ட் நம்மளுடைய கனவுன்னு கூட சொல்லலாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெகா டவுன்ஷிப் வாங்கும்போது நமக்கு நிறைய ஹைலைட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையோட ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டை நம்ம அண்ணாநகர் லொக்கேஷனை சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரோட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ரோட்ஸாக இருக்கும், ட்ரீஸ் இருக்கும், ரொம்பவே அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க வீடுங்க எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும், ப்ரீமியமாக இருக்குங்க. இதே மாதிரி தாங்க நம்ம ஓஎம்ஆரில் இருக்க ஒரு மெகா டவுன்ஷிப்பு. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 75 ஏக்கரு. அதில் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1, ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒர்க்கு அந்த கிளிப்பும் நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஓகேங்களா? டோட்டலாக ஃபேஸ் 1லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 185 ஃப்ளாட்ஸுங்க. அது இல்லாமல் ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. பட் இது வரையுமே சொல்கிறேன் நான், கிட்டத்தட்ட வந்து 300 ஃப்ளாட்ஸு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு
பெரிய ஒரு டவுன்ஷிப் ஏரியானே வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட நான் சொன்னது அண்ணா நகர் மாதிரி. ஸோ இங்கே அழகாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரொம்பவே நீட்டாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி தான். நான் சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸில் பெரிய ஆர்ச் அழகாக கொடுத்துருக்குறாங்க. ரோட்ஸ் எல்லாமே என்ட்ரன்ஸில் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 ஃபீட் ரோடு பெரிய ரோடாக போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்தாலும் 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட், 24 ஃபீட் ரோடு எல்லாமே ப்ராப்பராக பிளாக் டாப் ரோடை தான் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு சைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமிட்டிஸ் இருக்குங்க. நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் வில்லா பிளாட்னு எதாவது தெரியுமா சொல்லுவாங்க? இன்றைக்கி இடம் வாங்கி நாளைக்கே வீடு கட்டுற மாதிரி எல்லா அமிட்டிஸும் இருக்கும். நம்ம சைட்டில் இதோ பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்டே கட்டிகிட்டு இருக்கிறாங்க பில்டர். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அப்பார்ட்மெண்ட் கட்டி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வாடகை வர்ற மாதிரியும் பிளான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் சரி. அண்ட் நம்மளோட கஸ்டமர் இங்கே லேண்ட் வாங்கி வீடும் கட்டிகிட்டு இருக்காங்க. இதோ பாருங்கள், நம்ம சைட்டில் இருக்கிற ஒரு அழகான முக்கியமான அமினிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட்டுங்க. ஸோ இங்கே நீங்கள் வாக்கிங் பண்ணும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்பீஷீஸ் அது மாதிரி செடிகள் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அட்மாஸ்பியரை இங்கே வசிக்கிற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான வாக்கிங் பாத்தை இவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பார்க்கில் இருக்கிறவங்க அதுவும் பாருங்கள், செப்பரேட்டாக கிட்ஸ் பிளே ஏரியா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு வாலிபால் கோர்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் பார்க் கொடுத்துருக்குறாங்க. சைட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே அழகாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்டில் வாங்குறது நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. நான் அவ்வளோ நேரம் வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு ரொம்பவே நீட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரோடு வித் எல்லாமே பெருசுங்க. 60 அடி, 40 அடி, 30 அடி சொல்லிட்டு பெரிய பெரிய ரோடை தான் போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் வீடு கட்டும்போது அந்த அப்ரூவல்ஸும் கிடைக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே வீடு கட்டுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி இபி ஸ்டாம்ப் 3 பேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. ஸ்ட்ரீட் லைட்ஸும் ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. அவென்யூ ட்ரீஸு ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வந்து ஃபேஸ் 1ல் இருக்கிறோம், ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வீடு வாங்குறீங்களோ, லேண்ட் வாங்குறீங்களோ, உங்களுக்கு அந்தளவுக்கு பெனிஃபிட் கண்டிப்பாக இங்கே இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து கண்டிப்பாக அப்ரிசியேஷன் வேல்யூ நீங்கள் ஹீல் பண்ணலாங்க. ஏன்னா ரெடி டு இன்வெஸ்ட் அண்ட் ரெடி டு பில்டு ஃப்ளாட்ஸு. ஸோ உடனே வீடும் கட்டிக்கலாம் நீங்கள். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டே கட்டுறாங்க, வீடு கட்டுறது என்னங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி பில்டர், அதாவது இந்த பில்டர் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைசேஷன் ஆப்ஷனோட வீடும் கட்டித்தராங்க. அதுவும் ப்ராப்பராக டிடிசிபி ரேரா அப்ரூவல் இருக்கிறதுனால பேங்க் லோனும் அவைலபிளாக இருக்குது. பேங்க் லோனும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு டைரக்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு டைரக்ட் கம்பெனி ப்ராப்பர்ட்டிங்க இது. இங்கே ஃபேஸ் 1ல் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்கிங் முடிஞ்சிடுச்சிங்க. லிமிடெட் ஃப்ளாட் தான் இருக்குது. 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே ஃப்ளாட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்களா, எனக்கு கமர்ஷியல் ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு நார்மலோட கமர்ஷியல் ஃப்ளாட்ஸ் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். ஸோ இங்கே கமர்ஷியல் ஃப்ளாட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா பெரிய கிட்டத்தட்ட ஒரு 75 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இது டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே கமர்ஷியல் ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமர்ஷியல் ஃப்ளாட், ரெசிடென்ஷியல் ஃப்ளாட் எல்லாத்துடைய ரேட்டுன்னு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. கமர்ஷியல் ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 3500 rupees அண்ட் கார்னர் ஃப்ளாட்ஸ் வந்து 3100 rupees கோட் பண்ணுறாங்க. மற்ற எல்லா ஃப்ளாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 3000 rupees கோட் பண்ணுறாங்க. எந்த ப்ரோக்கரேஜும் நீங்கள் பே பண்ண தேவையே இல்லை. நீங்கள் லிமிட்டடாக தான் ஃப்ளாட்ஸ் இருக்குது ஃபேஸ் 1ல். ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க. டிஸ்பிளேல உங்களுக்கு கம்பெனி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், உடனே கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.